ஏர் இந்தியாவின் போயிங் 787 ரக விமானம் நேற்று விபத்துக்குள்ளான நிலையில் மற்ற விமானங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று விபத்தில் சிக்கி அந்த விமானத்தில் பயணித்த 241 பயணிகளும் உயிரிழந்தார்கள். விமானிகள் உட்பட அனைவருமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்திருந்தார். இந்த கோர விபத்து சம்பவத்தினுடைய சிசிடிவி காட்சிகளும் அந்த பகுதி பொதுமக்கள் படம் பிடித்த அந்த காட்சிகளையும் வெளியாகி இருந்தது. இதுல இந்த விமானம் விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்தில் இருந்து மேலெழும்பி அதற்கு மேலே செல்ல முடியாமல் சிறிது தூரத்திலேயே அங்கிருந்த குடியிருப்பு பகுதிகளை கடந்து ஒரு தனியார் கல்லூரியினுடைய விடுதி கட்டிடத்தில் மோதி வெடித்து சிதறி இந்த விபத்து நடந்திருந்தது. இந்த நிலையில இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது ஒரு பக்கம் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுல முக்கியமாக ஏர் இந்தியா பயன்படுத்தக்கூடிய இந்த போயிங் விமானங்களுக்கு உடனடியாக முழுமையாக அவற்றை பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இது போன்ற விமானங்களை 7 நாட்களுக்குள் முழுமையாக பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவு, அதற்கான அறிக்கைகள் டிஜிசிஏவிடம், அதாவது விமான போக்குவரத்து இயக்ககத்திடம் உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு 7 நாட்கள் அதற்காக ஒரு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து விமானங்களுக்கும் வெளிநாடுகள் இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு விமானத்திற்கும் பல்வேறு சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவற்றை பட்டியலிட்டிருக்கிறது விமான போக்குவரத்து இயக்ககம். அதில் முக்கியமாக எரிபொருள் அளவீடு மற்றும் அது தொடர்புடைய அமைப்புகளினுடைய சோதனை, அதனுடைய எரிபொருள் அளவீடு, அது தொடர்புடைய அமைப்புகளினுடைய சோதனையை பரிசோதிக்க வேண்டும். அதே போன்று கேபினுடைய அந்த காக்பிட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேபின் காற்றழுத்த அமைப்பினுடைய சோதனையை பரிசோதிக்க வேண்டும். அவற்றையும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று மின்சார இயந்திர கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய சோதனையும் கண்காணிக்க வேண்டும். அவற்றையும் பரிசோதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று என்ஜின் இயங்கும் இயக்கி சோதனை மற்றும் எண்ணெய் அமைப்பினுடைய சோதனை இவற்றையும் பரிசோதிக்க வேண்டும் என்றும், ஹைட்ராலிக் அமைப்பினுடைய சோதனையையும் அதே போன்று புறப்பாட்டு அளவீடுகள் குறித்த அந்த சோதனையையும் முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் என்றும், இது போன்ற சோதனைகள் எல்லாம் 15ஆம் தேதி முதல், அதாவது நாளை மறுதினம் முதல் இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு விமானத்திற்கும் இந்த சோதனைகள் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல பிளைட் கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் என்ற இந்த அறிக்கையை முழுமையாக இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த அறிக்கையை 2 வாரங்களுக்கு ஒரு முறை விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு இவற்றை அனுப்ப வேண்டும். இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு விமானத்திற்கும் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அதன்படி இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு பிளைட் கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் என்ற அந்த தலைப்புல அந்த அறிக்கையை இவர்கள் இந்த விமான போக்குவரத்து இயக்குநரகத்திற்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த விபத்தில் சிக்கிய போயிங் ரக விமானம், ஏர் இந்தியா பயன்படுத்திய போயிங் ரக விமானத்தை 7 நாட்களுக்குள் முழுமையாக ஒவ்வொரு விமானத்தையும் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும், பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விமானத்துல அந்த பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் மேம்படுத்துவதற்கு, பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. போயிங் ரக விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் பயன்படுத்தி வருகிறது. நேற்று விபத்தில் சிக்கிய இந்த விமானம் 11 ஆண்டுகள் பழமையான விமானம், 11 ஆண்டுகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் என்று தெரிய வந்தது. இந்த போயிங் ரக விமானங்கள் பல்வேறு நாடுகள்ல போயிங் ரக விமானங்களை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில இதில் ஏற்படக்கூடிய பொதுவான தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்தெல்லாம் தொடர்ந்து விமான போக்குவரத்து நிபுணர்கள் பலவற்றை சுட்டிக்காட்டுகிறார்கள். இவற்றை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதன் அடிப்படையில போயிங் ரக விமானங்களுக்கு அவற்றுக்கு முதற்கட்டமாக இவற்றை இந்த பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதுல அதற்கு முக்கியத்துவம் அளித்து போயிங் ரக விமானங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த ஏர் இந்தியா நிறுவனத்தில் எந்த விமானங்களை பயன்படுத்துகிறார்களோ அவற்றையெல்லாம் இந்த 1 வார காலத்திற்குள் முழுமையாக இந்த பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த
போயிங் விமானம் வந்து நேற்று விபத்தில் சிக்கிய அந்த விமானம் எதனால் வந்து இந்த விபத்து நடந்தது என்று ஒரு பக்கம் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு அவற்றில் இருந்த தரவுகளை சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும், நிபுணர்களால் அது உரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். குறிப்பாக இந்த விமானிகளுடைய அந்த காக்பிட் அறையிலிருந்து இந்த இறுதி நிமிடங்களில் என்ன சமிஞ்சைகள் கொடுக்கப்பட்டது, என்ன பேசிக் கொண்டார்கள், அவர்கள் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு என்ன சொல்வதற்கு வந்து முயன்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாமே வந்து காக்பிட் அறையில் இருந்த அந்த விவரங்கள் எல்லாமே இந்த கருப்பு பெட்டியில் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கும். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்தால் குறிப்பாக என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது, எதனால் இந்த விபத்து நடந்திருக்கிறது, உத்தேசமாக என்று சொல்லப்பட்ட பறவை மோதியதால் என்ஜின் கோளாறு என்று சொல்லப்பட்ட அந்த காரணம் இருக்குமா, அல்லது வேறு எதுவும் தொழில்நுட்ப கோளாறு இருக்குமா, உடனடியாக வந்து மேலே எழும்ப முடியாமல் விமானம் வந்து உடனடியாக தரை இறங்கியது ஏன் போன்ற இதற்கான முக்கியமான காரணங்கள் எல்லாம் இந்த கருப்பு பெட்டியை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அதற்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கப்பெறும். அதற்கான பதிலும் வந்து அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் வந்து நிபுணர் குழுவினரும் வந்து இந்த வீடியோ காட்சிகளின் அடிப்படையிலும் மற்ற விஷயங்களையும் வந்து திரட்டி இது தொடர்பாக இதற்கு முன்பு சொல்லப்பட்ட பல்வேறு புகார்கள், குறிப்பாக இந்த போயிங் ரக விமானத்தில் இதே விமானத்தில் வந்து ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்பாக பயணிகள் முன்வைத்திருக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் இவற்றையெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு இதையெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் என்று ஒரு பக்கம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வந்து விமான போக்குவரத்து இயக்ககம் வந்து ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுல ஏர் இந்தியா பயன்படுத்தக்கூடிய இந்த போயிங் ரக விமானங்கள், இந்த விமானங்களுக்கு வந்து ஒரு 7 நாட்களில் வந்து முக்கியமான அந்த பரிசோதனைகள் எல்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு விமானத்திற்கும் பின்வருமாறு சில சோதனைகளை வந்து கட்டாயமாக வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பட்டியலை வந்து கொடுத்திருக்கிறது விமான போக்குவரத்து இயக்குநரகம். அதுல முக்கியமாக எரிபொருள் அளவீடும் மற்றும் அது தொடர்புடைய அமைப்புகளுடைய சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கேபினுடைய காற்றழுத்த அமைப்பினுடைய சோதனை, ஏர் பிரஷர் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், அது எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மின்சார இயந்திர கட்டுப்பாட்டு அமைப்பினுடைய சோதனை, இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான ஒரு முக்கியமான காரணமாக ஏற்பட்டால் இவற்றினுடைய பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ள வேண்டும். இப்படி வந்து அவர்கள் வகைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு 7 முக்கியமான பரிசோதனைகளை வந்து கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை வந்து விமான போக்குவரத்து இயக்ககம் வந்து பிறப்பித்திருக்கிறது.